அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிபர் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குங்க. அவர் பொறுப்பேற்ற முதல் நாளே சம்பவம் செய்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதிபர் ட்ரம்ப் இத்தனை அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு மக்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அறிவிப்புகளில் முக்கியமாக சீனாவிற்கு ஆப்பு வைக்கிற மாதிரியான அறிவிப்பும் வெளியாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி உலக மக்கள் மத்தியில் பெரும் வியப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்டை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதவியேற்பு விழாவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அதாவது அமெரிக்காவுடைய 47வது அதிபராக கேபிட்டலில் பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழா முடிந்த சிறிது நேரத்திலேயே தீவிரமான நடவடிக்கைகளை அறிவித்திருக்காரு. அதன்படி பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்காவுடைய பொற்காலம் இப்போதே தொடங்குது அப்படின்னு அறிவிக்கும் வேளையில் ஜனவரி 20, 2025 அன்று நாட்டின் விடுதலை நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடாவாக மாற்றுவதாகவும் அறிவித்திருக்காரு. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலையை விதித்தாரு மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியும் அளித்திருக்காரு. அமெரிக்காவின் பொற்காலம் இப்போதே தொடங்குதுங்க. இந்த நாளில் இருந்து நம் நாடு செழித்து உலகம் முழுவதும் மதிக்கப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் தன்னுடைய உரையின் முக்கிய தகவலாக சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் தேசிய அவசர நிலையை அறிவிப்ப அனைத்து சட்டவிரோத நுழைவுகளும் உடனடியாக நிறுத்தப்படும். மில்லியன் கணக்கான வெளிநாட்டு குற்றவாளிகளை அவர்கள் வந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பும் செயல்முறையை தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக என் உடல்ல இருக்க ஒவ்வொரு மூச்சிலையும் போராடுவேன். உங்கள் குழந்தைகளுக்கு தகுதியான மற்றும் உங்களுக்கு தகுதியான வலுவான பாதுகாப்பான மற்றும் வளமான அமெரிக்காவை நாங்கள் வழங்கும் வரைக்கும் நான் ஓய்வெடுக்க மாட்டேன். இது உண்மையிலேயே அமெரிக்காவின் பொற்காலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க விண்வெளி வீரர்களை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்ப விரும்புகிற பாரிஸ் காலநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகும். இன்றைய நிலவரப்படி ஆண் மற்றும் பெண் என்ற இரு பாலினங்கள் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாகவே இருக்கும். பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலையும் இனம் மற்றும் பாலினத்தை சமூக பொறியியலாக்க முயற்சிக்கும் அரசாங்க கொள்கையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இன்றைய நிலையில் 2 பாலினங்கள் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கொள்கையாக இருக்கும். அது ஆண் மற்றும் பெண் மட்டுமே. அமெரிக்க கப்பல்களுக்கு கடுமையாக அதிக கட்டணம் வசூலிக்கப்படுது. எந்த வகையிலையும் வடிவத்திலையும் நியாயமான முறையிலையும் நடத்தப்படலை. அதில் அமெரிக்க கடற்படையும் அடங்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக சீனா பனாமா கால்வாயை இயக்குறது. நாங்கள் அதை சீனாவுக்கு கொடுக்கல, நாங்கள் பனாமாவிற்குத்தான் கொடுத்தோம் அப்படின்னு நாங்கள் திரும்ப பெறுகிறோம். தனது பிரச்சார வாக்குறுதிகளில் ஒன்றான விலைகளை குறைக்க உதவும் வகையில் அமெரிக்கா தேசிய எரிசக்தி அவசர நிலையை பிரகடனப்படுத்துகிறது அப்படின்னு அமெரிக்காவின் புதிய அதிபரான ட்ரம்ப் அறிவித்தும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்க்கும்போது அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற காத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், முக்கியமாக இந்தியர்கள் பலருக்கும் அதிபர் ட்ரம்ப் பெரிய செக் ஒன்றை வைத்திருக்காராம். ட்ரம்ப் விதித்த உத்தரவு ஒன்றின் காரணமாக அங்கே சிசரியன் செய்வது திடீரென அதிகரித்திருக்கு. அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் குடியுரிமை நீக்கப்பட்டும் இருக்கு. அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்த புதிய விதிப்படி அமெரிக்காவில் பிறக்கும் வந்தேரிய பிரிவைச் சேர்ந்த
குழந்தைகளுக்கு இனி ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதாவது பெற்றோர்களில் ஒருவர் கண்டிப்பாக அமெரிக்கராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில் ஏதாவது ஒரு கிரீன் கார்டு, அதுவும் இல்லைன்னா அதிகாரப்பூர்வ நிரந்தர இருப்பிடச் சான்று வைத்திருக்கணும். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்காராம். இதனால் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் மூலமாக பலனடைந்த பல ஆயிரம் இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ட்ரம்ப் விதித்த இந்த உத்தரவின் காரணமாக அங்கே சிசரின் செய்வது திடீரென அதிகரித்திருக்கு. அதன்படி இந்த புதிய விதி 1 மாதத்தில் அமலுக்கு வருமா? அதற்கு முன் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக தற்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்த 1 மாதத்திற்குள் குழந்தை பெற்றுக்கொள்ள சிசேரியன் செய்யும் முடிவில் இறங்கியிருக்காங்களாம். ஆனால் அமெரிக்காவில் அவ்வளவு எளிதாக அப்படி சிசேரியன் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால பலரும் மருத்துவ உதவிகளை நாடி வராங்களாம். அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற காத்திருக்கும் பெற்றோர்கள், முக்கியமாக இந்தியர்கள் பலருக்கும் இது சிக்கலாக இருக்கு. அவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைத்தா மட்டுமே அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைக்கும். அதற்கு முன் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையும் கிரீன் கார்டு பெற இனி காத்திருக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வருவதாக உத்தரவிட்டும் இருந்தார். உலகம் முழுக்க பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை அமெரிக்கா கைவிடுவதாக அறிவித்தும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் குடியுரிமை அப்படிங்கிறது இதை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த முறை இருக்குது. ஒரு குழந்தை அயல் நாட்டில் பிறந்தா அதன் தாய் தந்தை அந்த நாட்டு குடிமகனாக இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தை அந்த நாட்டு குடிமகனாக மாறும். அமெரிக்காவில் இந்த சட்டம் அமல்லையும் இருக்குது. இந்த சட்டத்தை தான் ட்ரம்ப் நீக்குவதாக அறிவித்தும் இருக்காரு. அமெரிக்காவில் வசிக்கும் இந்தியர்கள் ஏற்கனவே விசா கிடைக்கிறதுல சிக்கலை சந்தித்து வந்துட்டுருக்காங்க. அதோடு இல்லாமல் கிரீன் கார்டு பெறறதுலையும் சிக்கலை சந்தித்து வந்துட்டுருக்காங்க. மற்ற நாட்டினருக்கு கிடைக்கும் அளவிற்கு கூட இந்தியர்களுக்கு H1B விசா தொடங்கி மற்ற விசாக்கள் கிடைக்கிறதுலையும் சிக்கல் நிலவி வருது. இப்படிப்பட்ட நிலையில தான் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றத்தை கொண்டு வர அவர் முடிவும் செய்திருக்காராம். அவரின் தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றும் இருக்கு. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அதை நடைமுறைப்படுத்தியும் இருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட 4 சக்தி வாய்ந்த தமிழர்கள் கவனத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க இருந்த நிலையில் இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளலை. ஆனால் இந்தியா சார்பாக முகேஷ் அம்பானி உள்பட பலர் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்வில் மொத்தமாக 4 தமிழர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்வார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பயணத்தின் போது அமெரிக்க நிர்வாகத்தின் புதிய பிரதிநிதிகளுடனும் புதிய அமைச்சர்களுடனும் ஜெய்சங்கர் சந்திப்பு நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பார்க்க சென்றிருக்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் மோடி சார்பாக கடிதம் ஒன்று கொண்டு சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுது. பர்சனலான மோடி எழுதிய அந்த கடிதம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணை அதிபராக இருக்கக்கூடிய அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த கமலா ஹாரிஸ் தமிழர். இவரும் நிகழ்வில் கலந்து கொள்கிறார். கமலா ஹாரிஸ் இந்த அதிபர் தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. 20 வருடங்களில் இல்லாத மிகப்பெரிய சாதனையை அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பும் படைச்சிருக்காரு. ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் படுதோல்வி அடைந்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலில் மக்கள் வாக்குகள் அடிப்படையில் கமலா ஹாரிஸ் பார்த்திங்க அப்படின்னா குறைந்த வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அதிகப்படியான வாக்குகள் பெற்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். துணை அதிபர் என்ற முறையில் கமலா ஹாரிஸ் பதவியேற்பு விழாவுக்கும் செல்கிறாங்க. கூகுள் CEO சுந்தர் பிச்சையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார். விவேக் ராமசாமி கேரள பூர்வீகம் அப்படின்னாலும் தமிழ் பின்புலத்தை கொண்டவர். இவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க தேசபக்தர் விவேக் ராமசாமி மற்றும் கிரேட் எலான் மஸ்க் ஆகியோர் அரசாங்க திறன் துறைக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு அறிவித்திருந்தாங்க. ஆனால் அரசாங்கத்தின் திறன் துறையில் தலைவர் பதவியில் இருந்து விவேக் ராமசாமி விலக உள்ளதாக தகவலும் வெளியாகியிருந்தது. அதே போல
ஒஹையோ கவர்னராக பொறுப்பேற்க விவேக் ராமசாமி திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது. இதற்காக அவர் அந்த தேர்தலில் நிற்கவும் போகிறாரா. இதையடுத்து டிஓஜிஇ குழு தலைவர் பதவியில் இருந்து விவேக் ராமசாமி வெளியேறுவார் அப்படின்னும் கூறப்படுது. இந்த நிகழ்விற்காக 2,50,000 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டும் இருக்கு. அமெரிக்க அரசு வட்டார அறிக்கையின்படி 5 விதமான டிக்கெட் பேக்கேஜுகள் வெளியிடப்பட்டு இருக்கு. 1 மில்லியன் முதல் 500, 250, 100 அல்லது 50 டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டும் இருக்கு. இந்த டிக்கெட்டுகளை காசிற்கு விற்பனை செய்யப்படாமல் டொனேஷன் என்ற அடிப்படையில் வழங்கப்படும். அதாவது ட்ரம்ப் அதிபர் தேர்தல் விவகாரங்களுக்கான டொனேஷன் என்ற அடிப்படையில் இந்த தொகை வழங்கப்படும். இந்திய மதிப்பில் இது 8 கோடி ரூபாய்க்கும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம்.